அண்ட் பாட் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த டே. ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேட்ச் நடத்த முடியாது. இப்போ தேர்ட் ரவுண்டில் 3 டீம் இருக்காங்க இல்லையா, செட்டிப்பிச்சம்பட்டி சேது மெமோரியல், ஆஸ்கர் சிசி, மரமலை ஏசிசி. இது 3க்கும் லாட் போட்டுருவாங்க. ஏன்னா 3 டீம் இருக்கிறனால லாட் போட்டு அதில் செட்டிப்பிச்சம்பட்டி வந்து லாட்டில் விழுந்துருச்சு. அதனால் அவங்க டேரெக்டாக 4th ரவுண்டு போயிட்டாங்க, அதாவது குவார்டர் ஃபைனலுக்கு. ஸோ பேலன்ஸ் உள்ள 2 டீம் ஆஸ்கர் சிசி அண்ட் மரமலை ஏசிசி அவங்களான தேர்ட் ரவுண்ட். இது நாக் அவுட் வரவங்க வெளியே போவாங்க. வின் பண்ணுறவங்க நாளைக்கு காலையில் அவங்க கூட குவார்டர் ஃபைனல் ஆடுவாங்க. மரமலை ஏசிசி இங்கே பேட்டிங், ஆஸ்கர் சிசி பவுலிங். குமரேசன் டு புஜித் சிவா 6 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் 1 ஓவர் பவர் பிளே 5 பால் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட். ஸோ டாஸ் வின் பண்ணது வந்து ஆஸ்கர் சிசி. மிஸ்ஃபீல்ட், அதன் காரணமாக இங்கே 2 ரன். டாஸ் வின் பண்ணது ஆஸ்கர் சிசி, சூஸ் டு ஃபீல்டு. மரமங்கலம் ஏசிசி இங்கே பேட்டிங், ஆஸ்கர் சிசி பவுலிங். எப்போ போயிருக்கா, ஸ்டாப் பண்ணல, ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ முதல் பவுண்டரி பதிவு பண்ணுறார் புஜித் சிவா தன்னோட பேட்டில் இருந்து. மடக்கிருக்காரு, குட் ஸ்டாப். சிங்கிள் ஒன்லி. மாதிரி கார்த்தி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக். லவ்லி பால், எக்ஸலன்ட் வைட் யாக்கர். எடுத்து வந்து பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காரு. லாஸ்ட் அவுட் சைட் ஏஜ் கேப்ல போகுதா, லவ்லி ஸ்டாப். அந்த ஸ்டாப் இங்க 2 ஓட்டா போயிட்டா. லாஸ்ட் ஒன் மோர் பவர் பிளே ஓவரில். டாட் பால் டு என் தி ஓவர். ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. நல்ல ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காரு பவர் பிளே ஓவரில். குமரேசன் 1 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 9. விக்கெட் அதை லூஸ் பண்ணல மரமங்கலம் ஏசிசி. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு தீப் பண்ணிங்க. சிவா ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் சரியா படல, சான்ஸ் ஃபார் கேட்ச். கேப்ல போயிருக்கு. இங்கே ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ல 2. நெக்ஸ்ட் ஒன் பிளேட் கவர்ஸ்ல நல்ல வேலை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைச்சேன். ஆனால் பவுண்டரி போயிடுச்சு. அட்வான்ஸாக வந்துட்டாரு. எக்ஸ்ட்ரா பம்ப் ஆயிடுச்சு பால். மாலடி கார்த்தி பேட்லேருந்து வர்ற முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் மேலே போயிருக்கு. ஃபுல் பேஸில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இதையும் 2 ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு மேலே. 2 அகைன். 2 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 20. விக்கெட் அதை லூஸ் பண்ணல மரமங்கலம் ஏசிசி. ஸோ 10 ரன் எடுத்து போகிறாங்க. தன்ராஜ் இங்கே நீ போல. சிவா அண்ட் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு லோ டாஸ். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் அகைன். நெக்ஸ்ட் ஒன் லென்த்ல தெளிவான பந்து வீச்சு தன்ராஜ். தப்பான கால் இங்க. ஸோ கம்யூனிகேஷன் லேகு. மாலிடு கார்த்தி இதோட விக்கெட்டை ரன் அவுட்ல லூஸ் பண்ணி வெளியில் போறாரு. முத்துப்பாண்டி இங்கே நியூ பேட்ஸ்மேன் 1 டவுன்ல. லாஸ்ட் ஒன் ஒன்லி பால். சிங்கிள் டு என் தி ஓவர். வித்தவுட் எனி பவுண்டரிஸ் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. அந்த ஓவரில் ஒரு விக்கெட்டும் வந்திருக்கு. மலடி கார்த்தியோட விக்கெட். நல்ல கம்பேக்கிங் ஓவர். 3 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 26. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மரமங்கலம் ஏசிசி. தீபன் அவருக்கான 2வது ஓவர். ஸோ தீபன் இஸ் ஒன்லி பவுலர் இந்த மேட்ச்சில் 2 ஓவர் போடுறது. வெளியே உள்ள 2 பவுலருமே நியூ பவுலர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் வெளியில் போயிடுச்சு. ஸோ ஸ்விட்ச் ஹிட்டில் முதல் 6 பதிவு பண்ணிட்டார் தெளிவாக முத்துப்பாண்டி இன்னைக்கு டேல. ஸோ இதுக்கப்புறம் நல்லா போடணும்னு நினைக்கிறேன். வெளியே 2 ஓவர் துண்டா இருக்கு. வெல் பிளேட், குட் ஷாட். போன பால் வைடு. டாப்பே சான்ஸ் ஃபார் கேட்ச். அல்ல டேக் ஆன்சர். முத்துப்பாண்டி தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி போறாரு வெளியில். பிஃபோர் லென்த்தில் போட்டார் ஷார்ட் பிச்சா. பச்சாத்தக்குடி சூர்யா இங்கே நீ பேட்ஸ்மேன் 2 டவுனில். நெக்ஸ்ட் ஒன் பிளேட் கேப்ல போயிருக்கு. இங்கே ஈஸி டு. லாஸ்ட் மோர்
பெரிய சுத்து டாட் பால், தெளிவான பந்து வீச்சு. லாஸ்ட் ஒன், லவ்லி பால், எக்ஸலண்ட் வேரியேஷன் டெலிவரி. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 35. 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க மரமங்கலம் ஏசிசி. வித் மணி நீ bowler. Shiva on strike. First one. Chance for 2. First ball. Next one. Shot. ஒரு புல்லட் ஷாட் ஃபாஸ்டா போயிருக்கு. ஸ்டாப் இங்க தன்ராஜ் இங்க 2. Next one. Full toss ball. Boundary. சூர்யா பேட்ல இருந்து வர முதல் பவுண்டரி. லாஸ்ட் ஒன் மோர். தெரிச்சு போயிருக்கு கவர்ஸ்ல. டூங்க இதோட இந்த ஓவர் முடிவு போகுது. 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 47. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மரமங்கலம் டீம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு முருகேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன். அங்கேயே அடிக்கல. ஒய்டு ப்ளஸ் 2 மொத்தமாக 3 ரன் வந்துருச்சுங்க. சூர்யா சிவா ரெடியாக இருக்கிற அளவுக்கு சூர்யா ரெடியாக இல்லைன்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் இதை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஓவருக்கு 50 ரன் கணக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சரியா படல. 2 ரன் தான் நினைக்கிறேன். கேப்பில் போயிருக்கு. ஸோ அசால்ட்டாக இங்கே 2 ரன் ஓடிடுவாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, அதனால் 3 ரன் இழுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். க்ளீன் பால். ரொம்ப டயர்டாக இருக்காரு, அது தெரியுது நமக்கு. 5 ரன் கண்டினியூஸாக ஓடுனது. ராகுல் இங்கே பேட்ஸ்மேன் 3 ரவுண்டில் லாஸ்ட் 3 பால்ஸ் மோர் நினைக்கிறேன். ஐயோ ஸ்லாட்டில் இருந்துச்சு. ஸோ உள்ள நிற்க வச்சு இங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து லவ்லி ஷாட். ஸோ இன்னைக்கு டேயில் புஞ்சித்து சிவா பதிவு பண்ணுற முதல் 6. இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா டோர்னமெண்ட்லேயுமே ஒரு 6 பதிவு பண்ணிடுவார். வலிச்சு தொடச்ச சான்ஸ் ஃபார் அகெயின் 1 பவுன்ஸ் பவுண்டரி. 10 ரன் வந்துருச்சு இங்கே சிவா பேட்டில் இருந்து. ஸோ குயிக்காக லாஸ்ட் ஓவரில் டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் ரன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே நின்று லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஆடும்போது இந்த மாதிரி ஏதாவது 1-2 பால் லூஸ் பால் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் ரொம்ப நேரமாக உள்ளே நின்றுட்டே இருப்பாங்க. தள்ளி தள்ளி ஆடிட்டு அது இங்கே நடக்குதுன்னு சொல்லலாம். டாப் 8 சான்ஸ் ஃபார் கேட்ச். ஸோ விக்கெட்டோட இந்த முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸும் முடிவுக்கு வருது. ஸோ மொத்தமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 62 ஆடி இருக்காங்க. 63 ரன் டார்கெட் ஃபார் ஆஸ்கர் சிசி. ஸோ 11 ரன் ரேட் 10 ரன் ரேட்டில் ஆடணும். ஒன் லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த டே. ஆஸ்கர் சிசியோட ஓப்பனிங் பேரில் எந்த சேஞ்சும் இல்லை. போன மேட்ச் வந்து அதே பேர் தான். ஸோ பிரதாப் டான்சிங் எண்ணில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் தீபன். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சோலையூர் சிவா வந்திருக்காரு. 63 ரன் டார்கெட். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அந்த மேட்ச். டைம் சரியாக 6:20. ஸோ லைட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டினியூ மேட்ச் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளேயர் ஏந்திருக்கார். ஒரு ஏந்து கவர்ஸில் சான்ஸ் ஃபார் லவ்லி சேக்கர். ஸோ வச்ச ஃபீல்டுக்கு வந்து போட்டு முதல் பாலில் பிரேக் த்ரோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சோலையூர் சிவா. ஸ்டார்ட்ஸ் வித் விக்கெட்டிங்க. ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் மரமங்கலம் ஏசிசி டீமுக்கு. சத்யாங்க நீ பேட்ஸ்மேன் 1 டவுனில் போன 2 மேட்சுமே நல்லா ஆடி கொடுத்துருக்காரு தன்னோட டீமுக்காக சேசிங்கில். இங்கே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பால் வீடு கூட உரசி வந்திருக்கு. வெல் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டிங் நடுவில் பூந்து வந்திருக்கு உள்ள. அகைன் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷாட். நல்லா பட்டுருச்சு பேட்டில், மிடில் ஆஃப் த பேட்டில். ஸோ முதல் 6 பதிவு பண்ணுறாரு இங்கே சத்யா தன்னோட பேட்டில் இருந்து. இந்த மேட்ச்லையும் தெளிவான பேட்டிங், குட் ஷாட். ஃபர்ஸ்ட் மோர் குட் ஷாட், லவ்லி ஷாட். ஒரு மடக்கு லெக் ஸ்டம்பில் இங்கே பேக் டு பேக் 6 இங்கே சத்யா பேட்டில் இருந்து. வெல் பிளே. லாஸ்ட் ஒன் மோர் டாட் பால் டு இன் தி பவர் பிளே ஓவர். ஸோ 2 பேருமே நல்லா முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே விக்கெட்டோட ஒரு பக்கம், 2 ஆரோட ஒரு பக்கம். கலை இங்கே நியூ பவுலர். எஞ்சியூரில் 5 ஓவருக்கு 51 ஆடணும்.
ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளேட். நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, நல்ல ரன்னிங் கூட. 2 இங்கே ஃபர்ஸ்ட் பாலில். ஃப்ரீ பால். நல்ல சேவ், ஃப்ரீ கிட்ட நல்ல பேஸ் இருக்கு கலை கையில். லாஸ்ட் 2. ஈஸி 2 இங்க. லாஸ்ட் ஒன் ஷாட் நேராக போயிருக்கு ஃபாஸ்டா. மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்டரி போயிடுச்சு. அங்கே பவுண்டரி இல்லாத ஓவர் ஆயிருந்துச்சு இது வரைக்கும். ஸோ லாஸ்ட் பால் பவுண்டரியோட இந்த மேட்சை கால் ஆஃப் பண்ணல. ஆக்சுவலாக வந்து கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து 4 காலில் கண்டினியூ மேட்சாக நடக்கும் அம்பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்ச் வந்து நேற்று பேட் லைட்னால கண்டினியூஸ் மேட்ச் இன்றைக்கி அடுத்த நாள் இன்றைக்கி கடைசி நாளில் நடக்குது. மரமங்கலம் டீம் தான் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கோம். 24 பாலுக்கு 39 ஆடணும். என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 இந்த மேட்ச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரிசல்ட் எண்டில் தெரியும். ஸோ நேற்றைய மேட்ச் வந்து நண்பர் ரியாஸ் தான் எடுத்திருந்தார். இன்றைக்கி அவர் வந்து லைவில் இருக்காருங்க. ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ணுறேன். அபீஸ் வந்திருக்காரு இங்கே, சிவா கிடையாது. பிரதாப் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. முதல் பந்தை சுவிட்சுக்கிட்டு நேராக கிரீஸ்குள்ளே வந்த பந்து டாட் பால். ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு அபீஸ். டாப் பேஜ் பவுலரே பிடிப்பாருங்க. காஸ்ட்லி கேட்சாக இருக்கும். நல்ல டேக்கன். ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. அடுத்த பந்து விக்கெட். இங்கே ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது மரமங்கலம் டீமில். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் டிஷர்ட் நம்பர் 333 சந்தோஷ் வந்திருக்காரு. இவர் லெஃப்டி. தேர்ட் ஒன் வேகத்தில் சாக்ரிஃபைஸே கிடையாதுங்க. அட்டாக்கிங் பால். ஒரு நல்ல சேவ் சிவா. இங்கே 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. சிங்கிள். இப்போ சத்யா ஸ்ட்ரைக்கில் இவர் லெஃப்டி. சான்ஸ் ஃபார் இங்கே தொங்குது. கீப்பரா பவுலரா அப்படிங்கிற போட்டி இருக்கும். மாலையிட்டு போயிருக்காரு. நல்ல டேக்கனுங்க. நேற்றைய டேல வெளியே போயிட்டு உள்ளே வந்த 2 பேட்ஸ்மேனையும் அபீஸ் முதல் ஓவர்லேயே தூக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆஸ்கர் சிசிக்கு பார்ட்னர்ஷிப் தேவை. மோகன் இணைகிறாரு சந்தோஷ் கூட. மோகன் ஸ்ட்ரைக்கில் 4 பாலுக்கு 2 விக்கெட் வந்திருக்கு. 1 ரன் வந்திருக்கு. ஆப் டு யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காம போடப்பட்ட பந்து சிவாவை நோக்கி போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டான்னு பார்ப்போம். இந்த ஓவரோட கடைசி பந்து முக்கியமான ஒரு பந்து. பாடி லைனில் சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் ஐயோ ட்ராப்புங்க. ட்ராப்பு ப்ளஸ் பவுண்டரி. கேட்சை பிடிச்சிருந்தா 3 விக்கெட்டாக இருந்திருக்கு இந்த ஓவர். ஸோ மச் நீடட் 4 மோகன் பேட்டில் இருந்து கிடச்சிருக்கு. ஸோ 3 ஓவர் முடிவுக்கு 31 3 விக்கெட் இழந்து. ஸோ ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 32 மாறுது. ஸோ இந்த 4th ஓவர் போட லெஃப்டி பேட்ஸ்மேன் சைக்கிள் இருக்கிறனால லெஃப்டி பவுலர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லெஃப்ட் சிவா. ஒரே பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். சிவாவுக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாராம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டம்ஸில் ஏறி போனார். பேட்டில் சரியான மீட் இல்லை. 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க. கண்டிப்பாக 2 ரன் கிடச்சிருன்னு நினைக்கிறேன். மாலையிட்டு கார்த்தி வந்துட்டு இருக்காருங்க. பேக்கப் ரெடியாக இருந்தார் கலை. போன பால் ஒய்டு ரீபால். ஸோ ஒரு பாலுக்கு 3 ஆயிடுச்சு. இந்த தடவை நேருக்கு நேராக அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ராகுல் இருக்காரு. உருண்டே போச்சு. சிங்கிள். மோகன் ஸ்ட்ரைக்கில் அப் டு ஸ்லாட்டில் இருந்த பந்து பெரிய கேப்பு. சான்ஸ் ஃபார் ஓடிருச்சுங்க. இங்கே ஒரு 4. ஸோ மோகன் பேட்டில் இருந்து அனதர் 4. போன ஓவர்லேயே முக்கியமான தருணத்தில் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்தார். இந்த ஓவர்லேயும் ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் 2 more. லோ ஃபுல் டாஸு. கண்டிப்பாக கேட்ச் கிடையாது. 1 தடவை ஆடி விட்டுட்டாரு. டபுளுக்கு சான்சஸ் இருக்குது. 2 ரன். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். மொத்தமாக 13 ரன் வந்திருக்கு. அதில் ஒரு பவுண்டரி அடங்கும். ஓடி எடுத்திருக்காங்க. 4 ஓவர் முடிவுக்கு 44 3 விக்கெட் இருந்து. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 19 தேவை. 10 ரன் ரேட் இப்போவும் தேவைப்படுது. மனோஜ் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். நியூ பவுலர், அறிமுக பவுலர். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த ஓவர். முக்கியமான ஓவராக இருக்க போகுது. அப் டு யாக்கிங் லென்த்துங்க. கிரீஸ்குள்ளே வந்த பந்து கால் குத்து பந்துன்னு சொல்லலாம். வெல் ஸ்டார்டிங்க மனோஜ். தேர்ட் ஒன். இதுவும் டாட்டா மாறுதுங்க. லோ கேப்டா கீழே வந்துச்சு. 4th ஒன். ஒரு அப்பீல் எடுத்தாங்க. எஸ் பேட்ல பட்டிருக்க. அம்பேரும் கையை தூக்கியிருக்காரு. நிக்கு இருந்துச்சுங்க. 3 டாட் பாலுக்கு அப்புறமா எப்பவுமே விக்கெட் விழுகிறது சாதாரண விஷயம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் இப்போவும் இந்த மொமெண்ட் பார்க்க முடியுது. அடுத்த பேட்ஸ்மேன் தன்ராஜ். லாஸ்ட் 1 இந்த ஓவர். நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேராக ஒரு ராக்கெட்டை கிளப்புனாரு. இதை தான் அவங்க டீமே கேட்டாங்க. ஒரே ஒரு பெரிய ஷாட் ஆடு அப்படின்னு. ரெஸ்பான்சிபிள் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தன்ராஜ். இந்த ஓவர் 6 ரன்ல முடிவுக்கு வருது. லாஸ்ட் பால் 6ஓட. 5 ஓவர் முடிவுக்கு ரவுண்டாக 50 ரன் ஆடிருக்காங்க. டீம் 50.
4 விக்கெட் இழந்த ஆஸ்கார் சிசி. ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 13 தேவை. லாஸ்ட் 6 பால் பவுலிங் எண்டில் முத்துப்பாண்டி நியூ பவுலர். லெஃப்ட் ஆம் ஓவர் த கில் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டில் இருந்த பந்து சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப் லாங். ஒரு ஃபீல்டர் சிவா இருக்காரு. விண்டுக்கு அலைஞ்சு போகும். சேவா பின்னாடியே வந்து ஒரு கேட்சை பிடிச்சாருங்க. எஸ், அங்கே விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. லைன் அம்பையர் கமிட்டி மெம்பர்ஸ் அங்கே இருக்காங்க. மச் நீடட் விக்கெட்டு. மோகன் ஆட்டம்லேருந்து வெளியே 2 நாள் அடித்த பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி விக்கி வந்திருக்காரு. ஒரு கேமி ஆனுங்கிற கட்டத்தில் இருக்காரு. ஸ்லோயர் ஒன் ஃபேஸில் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. இந்த பேட்ஸ்மேன் வெளியேங்க. நியூ பேட்ஸ்மேன் அகைன் இங்கே வரணும். இந்த பேட்ஸ்மேன் நிற்க வச்சு தன்ராஜ் உள்ள வர பார்த்தாரு. யானா போன ஓவரோட கடைசி பந்தில் 6 அடித்த பேட்ஸ்மேன். ஸோ ஒரு மாதிரி மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. 4க்கு 13. நல்லா திரும்பிச்சுங்க பந்து லெக் ஸ்டம்பில் குத்தி. இந்த பேட்ஸ்மேனை இங்கே நிற்க வச்சு அங்கே ஒரு ரன் அவுட் அரங்கேறும். தன்ராஜ் ஸ்ட்ரைக்குக்கு வர்றாரு. ஆஸ்கார் சிசி டீமோட ஒரே ஹோப் தன்ராஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஸ்ட்ரைக்கிங்கில் குமரேசன் வர்றாரு. 3க்கு 13. நல்லா திரும்பிச்சு பாடி அட்டாக்குங்க. சென்ஸ் ஆஃப் பவுலிங் இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா இவரை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், அவரை பற்றி இவருக்கு நல்லா தெரியும். 2க்கு 13. இந்த டாட் பாலோட மரமங்கலம் வெற்றியை உறுதி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். 1க்கு 13 மாறுது. லாஸ்ட் ஒன் தரையிலே போயிருக்காரு. இந்த மேட்சை மரமங்கலம் வின் பண்ணுறாங்க. குவார்டர் ஃபைனலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. செட்டிப்பிச்சாம்பட்டி அவங்களுக்கும் மரமங்கலத்துக்கும் ஒரு பெரிய பேட்டில் நடக்க போகுது. ஸோ ஹார்ட் லக் ஆஸ்கார் சிசி.